உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடக்களிற்றை கருத்தினில் இருத்துவாம் சேக்கிழார் பெருமான். சென்ற வாரத்திலே மிக சிறப்பான வகையிலே முருகநாயனார் அவருடைய கதையை கேட்டோம். இந்த வாரத்திலே சிறப்பான உருத்ர பசுபதி நாயனார். ருத்ரம் என்பது நம்முடைய இந்து சமுதாயத்திலே தெய்வீகத்திலே ஆன்மீகத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயம். அது சம்பந்தமான கதைகள் இந்த வாரத்தை பார்க்கின்றோம். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் சில மாதங்களாக வாரத்திற்கு ஒரு முறை பெரிய புராணத்திலிருந்து ஒவ்வொரு நாயன்மார்களாக நாம் பார்க்கிறோம். இதை அவசியமாக அனைவருமே முழுமையாக பார்க்க வேண்டும். இந்த முழுமையாக பார்த்தால் அதற்கு பலன் உண்டு. ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு விதமான சிறப்பு. ஏன்னா பார்ப்பதிலே பல நேயர்கள் பல விதமான கருத்தை சொல்கிறார். நான் உறங்கச் செல்லும் பொழுது பார்ப்பேன், நான் வாக்கிங் செல்லும் பொழுது பார்ப்பேன், முழுமையாக பார்ப்பேன். முழுமையாக பார்த்தால் நமக்கு ஒரு செய்தி தெரிகிறது. முருகநாயனார்னா என்ன, பசுபதி நாயனார்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாயன்மார்கள் பற்றி தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்குதுன்னு பல நேயர்கள் சொல்கிறாங்க. சில நேயர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன், கொஞ்ச நேரம் பார்ப்பேன், அப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன், அப்புறம் இன்னொரு நேரத்தில் பார்ப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது அவரவர்களுடைய சூழ்நிலை, அவகாசம், அதெல்லாம் வாஸ்தவமான ஒரு விஷயந்தான். இந்த காலகட்டத்தில் அவகாசம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்றாலும் கூட நீங்கள் அவகாசத்தை கண்டுபிடிக்க வேண்டும், நேரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். நேரத்தை கண்டுபிடித்து ஒவ்வொரு நாயன்மார்களாக முழுமையாக நீங்கள் கேட்டால் உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்திற்கும் சரி அதீதமான பலன் இருக்கிறது என்பது மேலவர்களுடைய ஒரு வாக்கு மட்டுமல்ல. இது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை தாண்டி இந்த தேவாரமாகப்பட்டது, இந்த சிறப்பானதொரு நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாறுப்பட்டது 5வது வேதம். இந்த தேவாரத்தை வாயால் நாம் பாடினாலும் சரி, காதால் கேட்டாலும் சரி, அல்லது நம்முடைய குடும்பத்தில் உள்ள மற்றவர்களை கேட்க வைத்தாலும் சரி, மிகுந்த பலன் இருக்குது. 63 நாயன்மார்களும் ஆடவல்லான் சிவபெருமானும் நிறைய எந்த விதமான குறை இல்லாமல் வாழ்க்கையிலே படிப்படியாக குறை நீங்கி சௌக்கியமாகப்பட்டது தொடர ஆரம்பிக்கும். அதனால் அனைத்து மேயர்களும் தொடர்ந்து இந்த சிறப்பானதொரு நாயன்மார்களுடைய கதைகளை கேட்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தவறாமல் பார்த்தால், முழுமையாக பார்த்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும், எனக்கும் அதில் கொஞ்சம் பலன் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய கதைக்கு வருவோம். காவிரி நதி பாய்கின்ற சோழவள நாட்டிலே குளத்தில் உயர்ந்த குளமாகிய மிக சிறப்பானதொரு அந்தணர் குளம். அந்த அந்தணர் குளத்திலே திருத்தலையூர் என்கின்ற ஒரு ஊர். அந்த ஊராகப்பட்டது
அங்கு வாழ்கின்ற அந்தணர்களுக்கும் வேள்வியின் பயனாக பருவம் தவறாமல் மழை பெய்யும் அளவிற்கு அவர்கள் வேள்வி செய்வார்கள். அந்த ஊரிலே வேத விற்பனர்கள் நிறைய இருக்காங்க. அவங்களுடைய முக்கியமான வேலை, அந்த ஊருடைய பழக்கம், அடிக்கடி வேள்வி செய்வார்கள். வேள்வி செய்தன் பயன் காலம் தவறாமல் பருவம் தவறாமல் மழை பொழிய வேண்டும், மாதம் மும்மாறி மழை பொழிய வேண்டும். ஒரு வாக்கியம் இருக்குது, வேதம் போதுகின்ற அந்தணருக்கு ஒரு மழை. ஆத்மார்த்தமாக பக்திபூர்வமாக அந்தணர்கள் வேதியர்கள் வேதத்தை ஓதினால் அவங்களுக்காகவே மாதம் ஒரு முறையாவது மழை பெய்யும், பருவமழை வேறு. அப்படிப்பட்ட சிறப்பான ஊரிலே பசுக்கூட்டங்கள் அநேகமாக பஞ்ச கவ்யத்தோடு பொழிந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி அவ்வூரே தர்மத்தையும் நீதியையும் அமைதியையும் வளர்க்கும் விதமான ஒரு ஊர். அப்படிப்பட்ட ஊரிலே முதல்ல சொன்ன மாதிரி அந்தணர் குலத்திலே பசுபதியார் என்கின்ற ஒரு பெரியவர் தோன்றினார். அந்த பெரியவர் மிகவும் சிறப்பான வகையிலே உமையொருபாகனை மிக சிறப்பான வகையிலே வணங்கி வருவார். எப்போ பார்த்தாலும் சிவநெறி மறவாத சிந்தனையாளர். அப்படிப்பட்ட சிந்தனையாளர் அந்த ஊரிலே வாழ்ந்து வந்தார். சிவபெருமானிடம் பேரன்பு கொண்டு திருத்தொண்டு செய்வதையே அவர் விருப்பமாக கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, இந்த உருத்வம் என்பது, அந்த ருத்ரம் என்பது ஒரு சிறப்பானதொரு நம்முடைய இந்து சமயத்திலே ஆன்மீகத்திலே ஒரு சிறப்பான ஒரு விஷயமாகும். அதை பற்றி படித்து சொன்னால் நல்லது, மனப்பாடமாக சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அது. உருத்ர மந்திரம் இது 4 வேதத்தில் யஜுர் சாமம் என்ற வேதத்தின் நடுவனாகிய யஜுர் வேதத்தின் 7 காண்டத்துள் 4வது நடுவனதாகிய 6வது சூக்தத்திலே விளங்குவதாகும். வேத புருஷருக்கு ஸ்ரீருத்ரம் என்பது கண்ணும் அதனுள் இருக்கும். பஞ்சாட்சரம் என்பது கண்மணியாகும். வேதங்கள் 4ம் வேதாங்கம் 6ம் நியாயம், மீனாம்சை, ஸ்மிருதி, புராணம் என்ற உபாங்கள் 4ம் ஆகிய 14 வித்தைகளிலும் வேதமே மேலானது. வேதத்தில் ஸ்ரீருத்ரமே மேன்மையுடையது. அதனால் பஞ்சாட்சரமே மாண்புடையது. அதனுள்ளும் சிவ என்னும் 2 எழுத்துக்களே மேன்மையானவை. இதனைத்தான் திருமூலர் சிவசிவ என்றிட தீவினை மாளுமே என்றெல்லாம் பாடியிருக்கின்றார். அப்படிப்பட்ட வேதத்தை, அந்த ருத்ரத்தை அவர் தியானிக்கின்றார். அது மட்டுமல்ல, பசுபதி நாயனார் அதை ஒரு தொழிலாகவே கொண்டார். அதற்கு என்ன சொல்வார்னா, ருத்ரன், ருத் என்பது துன்பம், திறன் என்பது தீர்ப்பவன், துன்பத்தை தீர்ப்பவன். அப்படிப்பட்ட நிலையிலே ருத்ரன் என்ற அந்த மந்திரத்தை, அந்த சொல்லிக் கொடுக்கின்ற விதத்தை, தான் சொல்லுவதை ஒரு தொண்டாகவும் தொழிலாகவும் செய்து வந்தார். அந்த ஊரிலே முன்பு சொன்னதை போன்று ஒரு சிறப்பானதொரு தாமரை தடாகம். அந்த தாமரை தடாகத்தை பற்றியே கவிஞர்கள் நிறையா சொல்லுவார்கள், மேன்மையோ உபமானம் சொல்வார்கள். அப்படிப்பட்ட சிறப்பான தாமரை குளத்திலே கழுத்தளவுக்கு இறங்கி அந்த ருத்ரம் சொல்வதற்கு முன்பாக மிக சிறப்பான வகையிலே பாடுவார் பாருங்க. இதுவும் அப்பர் பாட்டு தான்.
என்னுக்கென் என் சொல்லி என்னுக்கேனோ எம்பெருமான் திருவடியே என்னின் அல்லால் கண்ணிலேன் மற்றோர்களை கண் அல்லேன் கழலடியே கை தொழுது காணின் அல்லால் கழலடியே கை தொழுது காணும் அல்லால். இப்படி பாடிக்கொண்டே பசுபதி நாயனார் அந்த தாமரை குளத்திலே இறங்குகின்றார். அந்த தாமரை குளத்திலே இறங்கி கழுத்தளவு தண்ணீர் வந்துருச்சு. கழுத்தளவுக்கு மூழ்கும் அளவுக்கு அந்த குளத்திலே இறங்குகிறார். 2 கைகளையும் தூக்கிறார், தலைமையில் குவிக்கிறார். சிரத்தின் மீது கரத்தினை பற்றுகிறார். அந்த சிரத்தினை மேலே கரத்தினை பற்றி இந்த ருத்ரமாகப்பட்டது சொல்கின்றார். ருத்ரமாகப்பட்டது சாதாரணமாக அந்த வேதங்கள் வேதாந்தங்கள் அடியேன் முன்பு சொன்னதை போன்று அந்த பூஜை புனஸ்காரத்திலே பலவிதமான படிகள் இருக்குது. நம்ம சாதாரண ஆரம்ப கல்வி அப்படி சொல்லுவோம். இந்த காலத்தில் எல்கேஜி, அப்புறம் 6ஆம் வகுப்புலேருந்து 10th வரைக்கும் ஒரு முறை, +1 +2 ஒரு முறை, அப்புறம் கல்லூரி வாழ்க்கை. ஆன்மீகத்திலும் வேதத்திலையும் வேதாந்தத்திலையும் இப்படி படிப்படியாக அந்த பூஜா நியமனங்கள் யோகம் தவம் அப்படி பண்ணுறப்போ இது ருத்ரம். ருத்ரம் என்று சொன்னால் ஒரு வகையிலே நெருப்பு என்று சொல்லலாம். ரொம்ப கடுமையாக இப்படி சத்ரு சம்ஹாரவில் பதிகம் சொல்கிறோம். முருகனுடைய கந்தசஷ்டி கவசம் வேறு, சத்ரு சம்ஹாரம் பதிகம் கொஞ்சம் ருத்ரமானது. இப்படி அந்த ருத்ரத்தை முறையாக சொல்லும் பொழுது குளத்திலே இறங்கி கழுத்தளவு தண்ணீரிலே இறங்கி அந்த ருத்ரத்தை சொன்னால்தான் அந்த ருத்ரமாகப்பட்டது சொல்கின்ற மந்திரமாகப்பட்டது ஒரு முறை சொன்னால் பல முறை சொன்ன மாதிரி அதுக்கு பவர் கிடைக்கும். அது மட்டுமல்ல, அந்த கழுத்தின் அளவுக்கு தண்ணீர் வந்து அந்த நாமத்தை சொல்லும் பொழுது தன்னையே அறியாமலே படிப்படியாக தவநிலையிலே உயருகிறார். தவநிலையிலே உயர்ந்து அந்த ருத்ரத்தை நான் முதல்ல அந்த ருத்ர விளக்கம் அதிலே சிவசிவ என்று வருகிறது. திருமூலவர் கூட அதை மேற்கோள் காட்டியிருக்கிறார். முதல்ல சொன்ன மாதிரி ருத்ரம்னா தீமை, தீமை அகற்றுதல், அகழுதல், தீர்ப்பதல் என்ற வகையிலே நமக்கு இருக்கின்ற லோக வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சமுதாயத்தில் இருக்கின்ற தீங்குகள், அந்த தீங்குகளை தீர்ப்பவன், அந்த தீர்ப்பதற்கு அந்த ருத்ர மந்திரம். அந்த ருத்ர மந்திரத்தாலே 12 மணி நேரம் அல்ல, 24 மணி நேரமும் அந்த தண்ணீரிலே அவர் மூழ்கி கழுத்தளவிற்கு ருத்ர மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார். இது பக்தியிலே சாதாரண விஷயம் இல்லை, சற்று கடுமையான விஷயம். நம்ம சாதாரணமாக ஒரு மணி நேரம் இடுப்பளவு தண்ணியில் நிற்போமா, மார்பளவுக்கு நிற்போமா? நிற்கும் பொழுது நமக்கே ஒரு பயம் வரும். அந்த பயத்தினெல்லாம் தாண்டி பக்தி முகியினாலே கழுத்தளவுக்கு தண்ணீரிலே கை மேலே கூப்பி அந்த ருத்ரம் சொல்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அப்படிப்பட்ட நிலையிலே பசுபதி நாயனார் அந்த ருத்ர மந்திரத்தை அனுதினமும் 24 மணி நேரம் சொல்வார். ஒரு முறை குளத்துக்கு போனால் 24 மணி நேரம் மறுபடி வருவார். ஒரு நாள் ஓய்வு, இல்லை சாப்பாடு, மற்ற விஷயங்கள், இல்லை பூஜை புனஸ்காரங்கள் வீட்டிலே வந்து மறுபடியும் தாமரை குளத்துக்கு போவார். இப்படியாக பல நாட்கள், பல வாரங்கள், பல மாதங்கள் ருத்ர ஜபமாகப்பட்டது செய்து கொண்டே வந்தார். ஆகவே தொடர்ந்து ருத்ர மண்டலத்தை பசுபதி நாயனார் சொன்னதினாலே நான்முகனைப் போல் விளங்கினார். நான்முகன்னா பிரம்மா. அவருடைய தோற்றம் பார்த்திங்கன்னா பிரம்மாவை போல் விளங்கினார். அந்த நேரத்தில்
மீண்டும் பாடுறார் பாருங்க. ஒன்னிலே 9 வாசல் வைத்தாய், ஒன்னிலே 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன், புண்ணிய உன்னடிக்கே போதுகின்றேன், புண்ணிய உன்னடிக்கே போதுகின்றேன், பூம்புகழூர் மேவிய புண்ணியனே, பூம்புகழூர் மேவிய புண்ணியனே. மிக சிறப்பானதொரு பாடல். அப்படிப்பட்ட பாடல் பாடிக்கொண்டே தவத்தின் பெருமையையும் உத்திர மந்திர நியதியின் அளவை மிகுந்து நிற்றலையும் கண்டு சிவபெருமான் திருவுளம் மகிழ்ந்து அவருக்கு திருவருள் புரிந்தார். மட்டுமல்ல, அதன் விளைவாக தீதில்லாத நிலையுள்ள சிவபுரி எல்லையிலே சேர்ந்து இறைவரது நிழலிலே இனிதமைந்தார். பெரும் அன்பால் உத்திர மந்திரத்தை இடைவிடாமல் ஓதி சிவபெருமான் திருவடிகளில் அடைந்தார். அவருக்கு உத்திர பசுபதி நாயன என்ற பெயரும் பிற்காலத்திலே விளங்கியது. இந்த அளவிலே மிக சிறப்பான வகையிலே உருத்திர பசுபதி நாயனுடைய கதையை இந்த அளவிலே முடிக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மதிவளம் சுரக்க மன்னன், கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் மேல் விமல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் அடுத்ததொரு சிவனடியாருடைய அந்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.